Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 7ல எக்ஸைஸ் 7.2ல செகண்ட் சம்மு தேர்ட் சம்மு பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டைமென்ஷன் ஒரு கியூபாய்டல் பாக்ஸ் இருக்குது. அந்த கியூபாய்டல் பாக்ஸோட டைமென்ஷன்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. 6 மீட்டர் இன்ட்டு 400 சென்டிமீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது எதோட வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், அதாவது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 6 மீட்டர் இன்ட்டு 400 சென்டிமீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த என்டையர் கியூபாய்டல் பாக்ஸையும் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணுறாங்க. பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ருபீஸ் காஸ்ட் ஆகுதுன்னா, 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 22 ருபீஸ் காஸ்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸ்லேருந்து நான் லென்த் எடுத்தேன்னா எனக்கு 6 மீட்டர், பிரெத் எனக்கு எடுத்தேன்னா 400 சென்டிமீட்டர், ஹைட் எடுத்தேன்னா எனக்கு 1.5 மீட்டர்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ பிரெத்து மட்டும் எனக்கு சென்டிமீட்டரில் இருக்குது, மற்றது எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஆனால் இந்த பிரெத்தில் வந்து சென்டிமீட்டரில் இருக்கிறத நான் மீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணணுன்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். ஆனால் பிரெத் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 4 மீட்டர் கிடச்சிருக்கு. லென்த் வந்து எனக்கு 6 மீட்டர், அடுத்து ஹைட் வந்து 1.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். எதனால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறோம்னா, என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸையும் பெயிண்ட் பண்ண போகிறாங்க. மொத்தமாக எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணுறோம்னா டிஎஸ்ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு கியூபாய்டல் பாக்ஸுக்கு மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். 6 ஃபேஸோடைய சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிச்சோம்னா அது டிஎஸ்ஏ. அதுவே டாப் ஃபேஸையும் பாட்டம் ஃபேஸையும் விட்டுட்டு மீதி இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அது எனக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. எனக்கு இங்கே கேட்டிருக்கிறது என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸுங்கிறனால நான் டிஎஸ்ஏ யூஸ் பண்ணுறேன். எனக்கு டிஎஸ்ஏ ஆஃப் எ கியூபாய்டல் பாக்ஸோட ஃபார்முலா வந்து எனக்கு என்னென்னா 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச்ங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. நான் 2 இன்ட்டு லென்த் வந்து எனக்கு 6, பிரெத் வந்து எனக்கு 4 ப்ளஸ் பிரெத் வந்து எனக்கு 4 இன்ட்டு ஹைட் வந்து எனக்கு 1.5 ப்ளஸ் லென்த் வந்து எனக்கு 6 இன்ட்டு ஹைட் வந்து எனக்கு 1.5 கொடுத்துருக்காங்க. நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படின்னா 2 இன்ட்டு 6 இன்ட்டு 4 வந்து எனக்கு 24 ப்ளஸ் 1.5 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 6 கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் 1.5 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6ஆல் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 9 கிடைக்கும். நான் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 24 ப்ளஸ் 6 வந்து எனக்கு 30 ப்ளஸ் 9 வந்து எனக்கு 39. அப்படின்னா எனக்கு 2வையும் 39ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 78 மீட்டர் ஸ்கொயர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது எனக்கு டிஎஸ்ஏவோட வேல்யூ. இப்போ அந்த என்டையர் கியூபாய்டல் பாக்ஸை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்படின்னா எனக்கு 1 மீட்டர் ஸ்கொயரை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ₹22ன்னுட்டு எனக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு 78 மீட்டர் ஸ்கொயரை பெயிண்ட் பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் 78ஓட 22 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணனா ₹1716 எனக்கு ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கியூபாய்டல் பாக்ஸோட டைமென்ஷன் கொடுத்து அதில் வந்து பெயிண்ட் பண்ணோம்னா எவ்வளோ, 1 மீட்டர் ஸ்கொயரை பெயிண்ட் பண்ணோம்னா ₹22 கொடுத்துருக்காங்க. அதுவே அந்த என்டையர் பாக்ஸை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எனக்கு 1716ங்கிறத கண்டுபிடிச்சிடும். அடுத்தது தேர்டு சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஹால் அதோட டைமென்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 மீட்டர் இன்ட்டு 9 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க, வாலையும் அதுக்கப்புறம் சீலிங்கையும் பெயிண்ட் பண்ண போகிறாங்க. வாலை வந்து வால்ங்கிறப்ப மொத்தம் 4 வால்ஸ் வந்து எனக்கு இருக்கும். அந்த 4 வால்ஸையும் அதோட சீலிங்கையும் வந்து பெயிண்ட் பண்ண போகிறாங்க. வால்ஸுங்கிறப்ப 4 ஃபேஸஸ், அந்த கியூபாய்டல் பாக்ஸோட 4 ஃபேஸஸ்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா எனக்கு எல்எஸ்ஏ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா பண்ணுறப்ப தான் வந்து 4 ஃபேஸஸோடைய சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்து சீலிங் வந்து எனக்கு எந்த ஷேப்பில் இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அந்த ரெக்டாங்குலர் ஷேப்போடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் எல்எஸ்ஏவோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹைட்டுங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இங்கே எனக்கு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது 10 மீட்டர் இன்ட்டு 9 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லென்த்தோட வேல்யூ வந்து எனக்கு 10 மீட்டர், பிரெத்தோட வேல்யூ எனக்கு 9 மீட்டர், அடுத்து ஹைட்டோட வேல்யூ எனக்கு 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஈக்குவல் டு 2 இன்ட்டு லென்த்தோட வேல்யூ வந்து எனக்கு 10 ப்ளஸ் பிரெத்தோட வேல்யூ வந்து எனக்கு 9 இன்ட்டு ஹைட் வந்து எனக்கு 8. அப்படின்னா 2 இன்ட்டு 8 வந்து எனக்கு 16 இன்ட்டு 10 ப்ளஸ் 9 வந்து எனக்கு 19 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 16ஐயும் 19ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணணும்.
மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 304 மீட்டர் ஸ்கொயர்னுட்டு கிடச்சிருக்கு. இது எனக்கு 4 வால்ஸோடைய ஏரியா அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எல்எஸ்ஐ யூஸ் பண்ணி நான் 4 வால்ஸோட ஏரியா என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து சீலிங்கோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னென்னா எனக்கு எல் இன்ட்டு பி. அப்படின்னா எனக்கு லென்த்தோட வேல்யூ வந்து 10 மீட்டர், அடுத்து பிரெத்தோட வேல்யூ எனக்கு 9 மீட்டர். அப்படின்னா 10 × 9 வந்து எனக்கு 90 மீட்டர் ஸ்கொயர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு வால் அண்ட் சீலிங் ரெண்டையுமே சேர்த்து தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதனால் டோட்டல் ஏரியா என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்படின்னா டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 வால்ஸோட ஏரியா வந்து என்னென்னா 304. அடுத்தது ரெக்டாங்கிளோட அதாவது ரெக்டாங்குலர் சீலிங், இந்த இது ரெக்டாங்கிளோட ஏரியா எது கண்டுபிடிச்சிருக்கோம்னா சீலிங் காண்டி அதோட ஏரியா வந்து எனக்கு 90. ரெண்டுமே ஆட் பண்ணனா எனக்கு 394 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இதான் நான் பெயிண்ட் பண்ண போகிற சர்ஃபேஸோடைய டோட்டல் ஏரியா. இப்போ எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா ₹8.50 கொடுத்துருங்க. அதுவே 394 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் அந்த 394 8.50 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு ₹3,349 எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.